ஏய் போரிங்கா அடிக்குதுப்பா. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நீ சொல்லுவேன். ஐடியாப்பா, நம்ம சொப்பு ஜாமா வச்சு விளையாடலாமா? என்கிட்ட சில்வர் சொப்பு ஜாமா இருக்கு. நல்ல ஐடியா தான். என்கிட்ட உடன் சொப்பு ஜாமா இருக்கு. ஓஹோ, உன்கிட்ட தான் உடன் சொப்பு ஜாமா இருக்குன்னு சீன் போடுறியா? என்னட்ட இங்க பாத்தியா என்னோட சில்வர் சொப்பு ஜாமாவை எவ்வளோ இருக்கு பார்த்தியா? எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்த்தியா? இப்போ நான் உனக்கு ஒன்று ஒன்றா காட்டி பறக்க விடுறேன் பாரு. 3 பிளேட்டு, ஒரு சோறாப்பை, ஒரு வெஜிடேபிள் வாஷரு. இப்போ பாரு, இன்னும் நிறைய ஜாமாவை நான் பறக்க விட்டு காட்டுறேன். மூக்கில் கை இருக்கிற மாதிரி கட்டுறேன். கிரேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஜெக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாளி. இது மறந்து போச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. மக்கு, உனக்கு ஜாமாங்க இருக்கிறதே வேஸ்ட். அதுக்கு பேரு என்ன கேனு. சரி சரி விடுப்பா. இவ பாரு, நான் நிறைய ஜாமாவை எடுத்து வச்சிருக்கேன். சொல்லாம தான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் உனக்கே தெரியுமே. சரிப்பா, உன்னோட உடன் ஜாமாவை எடுத்துக்காட்டு. வாய் மட்டும்தான் கிளியே பேசுற. என்னென்ன திங்ஸ் பேர் கூட தெரியல. அதுக்கு பேரு சாம்பிராணி போடுற கரண்டி. ஓகே ஓகே, என்னோட உடன் ஜாமாவையும் காமிக்கிறேன் பாரு. பார்த்து நீனே கண் குளிர்ச்சியா கண்ணுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி அழுகுவ பாரு. என்னோட திங்ஸை பாரு பாரு பாரு. நான் கொட்ட போறேன். என்கிட்டயும் இந்த மாதிரி உடன் பேக் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கொட்ட போறேன். கொட்டினதுக்கப்புறம் நீனே பாரு. அப்புறம் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன திங்ஸ்னா அதில் இருக்குண்டு. நீனே பாரு. உன் திங்ஸ் பெருசா என் திங்ஸ் பெருசா? என்னதுதான் நிறைய ஜாமான். இங்கே பாரு, சட்டி, பானை, அதுக்கு மேலே வைக்கிற இன்னொரு பானை, அதுக்கு மேலே வைக்கிற இன்னொரு பானை, அதுக்கு மேலே வைக்கிற இன்னொரு பானை. பார்த்தியா, அடுக்கிட்டேன். உன்ன மாதிரி அவள் அடுக்கினேன், பரத்தி வச்சேன். இங்கே பாரு, இது எதுக்கு தெரியுமா? பெப்பரு, சால்ட்டு, இதெல்லாம் நல்லா இடித்து போடுறதுக்கு. அப்புறம் இன்னொரு சட்டி, அப்புறம் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இன்னொரு சட்டி. எல்லா சட்டியும் மூடுறதுக்கு எத்தனை பிளேட்டு பார்த்தியா? உங்ககிட்ட 3 பிளேட்டு தான் இருந்துச்சு. எவ்வளோ குட்டி அழகான ஒரு திங்ஸ் இருக்கு பார்த்தியா? இதில் ஏதாச்சும் நீ குட்டியாக போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்கு தெரியுமா? நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ உள்ள காலத்தில். இதில் அரிசி, உளுந்து எல்லாத்தையும் போட்டு ஆட்டு 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 ஆட்டி மாவள்ளி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் இன்னொரு பானை, அதுக்கு மூடுறதுக்கு மூடி. பார்த்தியா, இது எதுக்குன்னு தெரியலப்பா. நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணுவேன், ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. உனக்கே தெரியல? அது டேபிளில் உட்கார்றது மக்கு பிஸ்தாரி. சரி சரி விடு. உன் திங்ஸ்லேருந்து ஒரு ஜாமா பேர் உனக்கு தெரியல, அதே மாதிரி என் திங்ஸ்லேருந்து ஒன்று தெரியலை. அதனால் சகஜமாடா. சரி சரி விடுப்பா. அதெல்லாம் ஒரு கதை தான். அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிற கூடாதுப்பா. இப்போ நம்ம சமைச்சு பறக்க விடுறோம் பாரு. ஒரு வீடு மகாமதத்தையும் ஃபயாஸ்டையும் பறக்க விடுறோம் பாரு. சரி, உன் ஸ்டவ்வை எடு. உன்னோட திங்ஸ்லேருந்து உன் ஸ்டவ்வை எடுத்து வைப்போம். ஓகே, என்னோட உடன் ஜாமாலேருந்து சட்டியை தூக்கி வச்சாச்சு. நேற்று பண்ண ஸ்லைமு எப்படியே இருக்குப்பா. இப்போ நம்ம அதில் போட்டு சமைச்சு போகிறோம். அதுதான் ஒரு கீரையாக வைக்க போகிறோம் பாரு. இப்போ நான் போடுறேன் பாரு, எவ்வளோ இழுக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ பாரு, நான் போட்டாச்சுப்பா. இப்போ நம்ம தெர்மோகோல் பால்ஸை போட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்காட்டி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஹுமேரா, ஒரு புடிடி ஐஸ்கிரீமில் இவ்வளோ இதாக இருக்கேன். யம்மி யம்மி. ஹே, எனக்கும் இது ரொம்ப ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பொங்குது பாரு. அங்கே பாரு, சோறும் வெஜிடபிளும் நல்லா பொங்குது பாரு. சோறு பொங்கிருச்சு, வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, பிளேட் எடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்படி If you like the video, please support and subscribe to our channel. Bye. Assalamualaikum. Jazakallah.